சித்தர்கள் என்பவர் யார்? மனதினால் வாழ்பவர்கள் அல்ல, புத்தியினாலும் வாழ்பவர்கள் அல்ல. சித்தத்தை ஒடுக்கியவர்கள், சித்தத்தை தெளிந்தவர்கள். சித்தத்தினாலே தெரிந்து கொண்ட அறிவு தான் மிக உயர்ந்த அறிவு. அதுதான் ஞானம் கூட. அவர்களுக்கு இந்த சித்தத்தை கடக்க முடியாதவர்கள் அகங்காரத்திலேயே மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் தான் சித்தர்கள். சில நேரம் அவங்க கோபப்படுவார்கள், சாபம் விடுவார்கள். வள்ளல் பெருமான் இந்த இடத்துல தான் தள்ளி நிற்கிறார். இந்த சித்தத்தை கண்டவர் பெருமான், அதுக்கு அப்பாலே ஆணவத்தை தவிர்த்தவர் வள்ளலார். எனைத்தான் ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுக்கிரகம் புரிய அருட்பெருஞ்சோதி. ஆணவம் இருக்கிற இடத்துல அருள் இருக்காது, அருள் இருக்கின்ற இடத்தில் ஆணவம் இருக்காது. ஒன்று போனால் ஒன்று வரும். வள்ளல் பெருமான் ஆணவம் நீங்கணும் தான் சொல்லியிருக்கார். அதை நம்ம இங்கே ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவாங்க. இந்த நான், அந்த அகந்தை அழிய வேண்டும். அது வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுவார். இவரை சித்தத்தினாலே, இந்த சித்தர்கள் எல்லாம் மூலிகை கண்டாங்க, மருந்துகள் செய்தாங்க. அதெல்லாம் சித்த வைத்தியனும் ஆச்சு, சித்தர் மருத்துவனும் ஆச்சு.